Hello students, welcome back to my channel. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டாப் 14 முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோக்கு ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்கோர் பண்ணுங்கள். த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் யுவர் ஸ்கூல் லைஃப் தெரியும்னு நினைக்கிறேன். நாளையோட ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணுவீங்க. எனிவேஸ் இப்போ அதை பற்றி பேச வேணாம், அப்புறம் நிறைய பேர் எமோஷனல் ஆயிடுவீங்க. எனிவேஸ் அதை நாளைக்கு பேசலாம். அண்ட் எனக்குமே நிறையா தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இது வந்து சின்ன ஜேர்னி கிடையாது. அவங்க செட்டுக்கு நான் ஐ திங்க் 9th நான் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஒரு 4 இயர்ஸ் ஜேர்னி. நான் அதை பற்றி நாளைக்கு பேசுகிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நிறையா பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது, நான் அது ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்ச ஒரு வீடியோ, பட் ஸ்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ டாப் 10 கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் கொஞ்சம் அதிகமாக ஒரு டாப் 14 5 மார்க் கொஷின்ஸ், ஒரு 14 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு கொஷின் இது வரைக்கும் கேட்ட மாதிரி உங்களுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்து நீங்கள் கேட்கும் பட்சத்தில் நீங்கள் 5மே அட்டன் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு ஈஸியாக கேட்கும் பட்சத்துலையுமே 5 அட்டன் பண்ணிடலாம். ஒருவேளை ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 மார்க்கில் டஃப்பாக கேட்க மாட்டாங்க. 3 மார்க் அண்ட் 2 மார்க் தான் அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிப்பாங்களே தவிர 5 மார்க் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ அப்படி ஈஸியாக கேட்கும் பட்சத்தில் 5 அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப டஃப்பாக கேட்குற பட்சத்தில் ஒரு 3 அல்லது 4 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 அல்லது 2 அட்டன் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இது வந்து லாஸ்ட் மினிட்ல இது ஒன்றுமே படிக்காதவங்களுக்கு இந்த 14 கொஷினை படித்து ஈஸியாக கேட்டால் 5, கஷ்டமாக கேட்டால் 3 அட்டன் பண்ணிடலாம். அப்படிங்கிறப்ப இட்ஸ் வெரி குட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னென்ன கொஷின் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் எனிவேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாமே முடிய போது எதுக்குன்னு கேட்காதீங்க. எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் காலேஜ் கரியர் கைட்லைன்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன், அவ்வளோதான். இஃப் இன்ட்ரெஸ்டட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். ஓகேங்களா? எனக்கு காலேஜ் ஸ்கூல் முடிக்க போகிறீங்க. எனிவேஸ் எண்ட் ஆஃப் தி டேஸ் யோர் விஷ். விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுக. வெரி இம்பார்ட்டன்ட். Calculate the electric field due to a dipole on its axle line. Very important. And also வந்து axle எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து ஈக்குவேட்ரியல் பிளேன் வெரி இம்பார்ட்டன்ட். ஈக்குவேட்ரியல் லைன் அச்சுக்கோடு மற்றும் நடுவரை கோடுமே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். நிலை மின்னியலின் காஸ் விதியை கூறுக. மேலும் மின்னோட்டம் பெற்ற முடிவில்லா நீளமுள்ள கம்பியினால் ஏற்படும் ஓர் மின்புலத்திற்கான சமன்பாட்டை பெறுக. வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an infinity long charged wire. வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் expression for due to an electric dipole, அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்துங்க. மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா ஃப்ரம் இட்ஸ் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம். அது மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண் வடிவத்தை பெறுக. வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இஎம்எஃப் ஆஃப் 2 செல்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன. வீட் ஸ்டோன் ஃப்ரிட்ஜ். வெரி இம்பார்ட்டன்ட். வீட் ஸ்டோன் சமணச்சுற்றுக்கான நிபந்தனை. வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் யூனிட்டில். வாண்டிகிராஃப் மின்னியற்றி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைக்ளோட்ரான் வந்து பார்த்துக்கோங்க. சைக்ளோட்ரானின் தத்துவம், அமைப்பு, இயங்கும் முறை இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அது வந்து பார்த்துக்கோங்க. காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசைக்கான கோவையை பெறுக. அடுத்தது ஆப்டைன் த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 லாங் பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ். அந்த கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கு இடையே ஏற்படும் விசைக்கான சமன்பாடு அது வந்து பார்த்துக்கோங்க. டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் த அப்ளைடு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வோல்டேஜ் இன் ஆர்எல்சி சர்க்யூட். தொடர் ஆர்எல்சி சுற்று வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது ஷோ மேத்தமெட்டிக்கலி த ரொட்டேஷன் ஆஃப் யர் காயில் ஆஃப் கால்வனாமீட்டர். அந்த கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இது பார்த்துக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் யர் டிரான்ஸ்ஃபார்மர். மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாடும் விதம். மேக்ஸ்வெல்லுடைய இன்டெக்ரல் ஃபார்ம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இன்டெக்ரல் ஈக்குவேஷன் அது ரொம்ப முக்கியம். பார்த்துங்க. எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். உள்ளீடு நிறமாலை, வெளியீடு நிறமாலை வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே பார்த்துங்க. மிரர் ஈக்குவேஷன், ஆடி சமன்பாடு. விசியூடிவ் மெத்தட் ரொம்ப முக்கியமான கொஷின், விசியூ முறை. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பர்ஷன் வந்து பார்த்துக்கோங்க வெரி இம்பார்ட்டன்ட். இறப்பிறகை. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் ஆப்டைன் ஈக்குவேஷன் ஃபார் மேக்னிஃபிகேஷன் பார்த்துங்க. கூட்டு நுண்ணோக்கி. ஈக்குவேஷன் ஆஃப் பேண்ட் வித் யங்ஸோடைய டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். டிஃப்ராக்ஷன் இன் சிங்கிள் ஸ்லிட் அது பார்த்துக்கோங்க. பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பார்த்துக்கோங்க. ஸோ டேவிசன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துக்கோங்க. இதெல்லாமே எதுக்கு கொஷின் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா 28 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ 14 கொஷின்ஸ் வந்து இது வந்து சம் 3 மார்க்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து 28ங்கிறப்ப வால்யூம் 1ல் 14, வால்யூம் 2ல் 14. பட் ஐ எம் ஷுர் மேக்ஸிமம் எவ்வளோ டஃபாக கேட்டாலுமே 4 கொஷின்ஸ் கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம். வெரி ஈஸி தான். பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் ஹால் வேவ் ரெக்டிஃபையர் அண்ட் ஆல்சோ ஃபுல் வேவ் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது டிமார்கன்ஸோடைய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம் பார்த்துங்க. சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்றை மட்டும் எனி லைக் 2 மார்க் 3 ஏதாவது ஒன்றை மட்டும் 3 மார்க்கில் கேட்பாங்க. 2 டைம்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் அதெல்லாம் சொல்லியாச்சு. பார்த்துக்கோங்க. எயின்ஸ்டீனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. டேவிசன் ஜெர்மன் மேக்ஸிமம் வந்து 8 ஃபோட்டோ எலக்ட்ரிக் வந்து லாஸ்ட் இயர் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டேவிசன் ஜெர்மன் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எனிவேஸ் ஆல் த பெஸ்ட்.
நல்லா எழுதுங்க லாஸ்ட் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட்.